வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானிய கப்பலில் பாதுகாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் அமெரிக்காவின் அழுத்தம். இலங்கை அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது, அமைச்சரின் அதிரடி கருத்து. எரிவாயு சிலிண்டர்கள் கொண்ட லொரி விபத்து. தாக்குதலுக்குள்ளான ஈரானின் ஐரிஸ் டேனா கப்பலுக்கு உரித்தானவை என சந்தேகிக்கப்படும் பொருட்கள் சீனிகம கடற்கரையில். மன்னார் சாந்திபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் திருடப்பட்ட பெருந்தொகை நகைகள். 4 பெண்கள் கைது. மன்னார் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. அமெரிக்கா இலங்கை அரசுக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படும் செய்தி உண்மையா? வெளியாகும் மேலதிக தகவல்கள். எரிசக்தி அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல். இந்தியா தப்பித்து விட்டது, இலங்கை சிக்கியுள்ளது. ஈரான் கப்பல் விவகாரத்தில் சாடும் சாமர சம்பத். ඉන්දියාවත් එක්ක ඔයගොල්ලෝගේ ජනාධිපතිතුමාට කරට අත දාගෙන ඉන්න කියන්න පිටිපස්ස පැත්තෙන් කෙලිනකම් කවුරුත් දන්නේ නැහැ. මොකද උනේ? ட்ரம்பை கொலை செய்ய சதி. ஈரானின் உளவாளி குற்றவாளியாக அறிவிப்பு. நீடிக்கும் பதற்றம். மூடப்பட்டுள்ள வான்பரப்புகள். இலங்கையிலும் பல விமானங்கள் ரத்து. மோச்சுவரியில் வைக்கப்பட்டிருக்கின்ற போது அங்கே வேலை செய்த 3 பேர் அந்த இறந்த பெண்ணினுடைய உடலங்கள் மீது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில வைத்தியர் இந்திரகுமார் என்பவர் இதே வேலையை தான் செய்கிறார். இறந்த உடல்களோட அவர் இதே வேலையை செய்கிறார் என்று சொன்ன போது அந்த நேரம் GMO என்னை மக்கள் தயாராக இருக்கவும். வீட்டிற்கு வரப்போகும் அரசு அதிகாரிகள் தவறான தகவல்களை வழங்கினால் தண்டனைக்குரிய குற்றமாகும். உளவு இயந்திரத்திற்கு அருகில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. போலீசார் தீவிர விசாரணை. ஈரான் விவகாரத்தில் இலங்கையை பாராட்டியுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி. 73 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள 368 கிலோ வெளிநாட்டு கஞ்சா பறிமுதல். 2009 எமது மக்களை அழித்தது சரியென்றால் இன்று டொனால்ட் ட்ரம்ப் நடத்தும் யுத்தம் சரியானது. பாராளுமன்றில் ஸ்ரீதரன். தனக்கு வந்தால் தான் தலையிடுகின்ற அருமை தெரியும் என்பார்கள். இன்று NPP-யாக இருக்கலாம், நீங்கள் JVP-யாக இருக்கிற பொழுது பூரண ஆதரவை வழங்கி இருந்தீர்கள். தயவு செய்து எங்களுக்கு நேரம் தாருங்கள். நாங்களும் இந்த பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி. இலங்கை கடற்பரப்பில் வைத்து மீட்கப்பட்ட ஈரான் கடற்படையினரை மீண்டும் ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என அமெரிக்கா இலங்கை அரசுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து வருவதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டதாக கூறப்பட்டது. மேலும் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பதில் தூதுவர் ஜேன் ஹோவல் இலங்கை அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது ஈரான் கடற்படையினரை மீண்டும் ஈரானுக்கு அனுப்ப வேண்டாம் என வலியுறுத்தியுள்ளார் எனவும் IRIS டேனா கப்பலில் இருந்து உயிர் தப்பிய 32 பேர் மற்றும் IRIS புஷேர் போர்க்கப்பலில் இருந்த 208 ஊழியர்களையும் இவ்வாறு ஈரானுக்கு அனுப்பக்கூடாது என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வாறான பின்னணியில் இந்த விவகாரம் தொடர்பில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இதுவரை உத்தியோகபூர்வமான எந்தவித கருத்தையும் வெளியிடவில்லை என அறிய முடிகிறது. இதேவேளை ஈரான் கப்பல் விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஈரான் கடற்படையினரை இலங்கை பொறுப்பேற்றமை ஒரு மனிதாபிமான கடமை என தெரிவித்திருந்தார். எனினும் அமெரிக்காவின் அழுத்தம் குறித்து ஜனாதிபதி செயலகமோ அல்லது வெளிவிவகார அமைச்சோ இது பற்றி உத்தியோகபூர்வமாக எந்தவித கருத்தையும் வெளியிடவில்லை. இதேவேளை இலங்கை கடற்பரப்பில் அமெரிக்காவின் தாக்குதலில் உயிரிழந்த ஈரான் கடற்படையினரின் சடலங்களை ஈரானுக்கு திருப்பி அனுப்புமாறு ஈரான் அரசு கோரிக்கை விடுத்துள்ளதென சுகாதார மற்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி கூறியிருந்தார். அதற்கான கால எல்லை இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இது ஒரு புறமிருக்க அமெரிக்காவின் அழுத்தம் தொடர்பாக அரசு தரப்பிடம் ஊடகவியலாளர்களால் கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானிய கப்பலில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதேவேளை இந்த விடயத்தில் இலங்கை அச்சுறுத்தலுக்கு அடிபணியாது, ஏனெனில் நாங்கள் யுத்தத்தில் எந்த தரப்புக்கும் சார்பாக செயற்படவில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஊடகங்களுக்கு பதில் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக வீதியில் பத்தேகம மற்றும் குருந்துகக இடையே கொழும்பு செல்லும் பாதையில் நுகே தோட்டா விகாரைக்கு அருகில் 76 கீழ் 5 கிலோமீட்டர் மைல்கல்லுக்கு அருகில் லிட்ரோ நிறுவனத்திற்கு சொந்தமான வெற்று எரிவாயு சிலிண்டர்கள் கொண்ட லொரியொன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து நேற்றைய தினம் விபத்துக்குள்ளாகியிருந்தது. விபத்தில் சாரதியுடன் 2 பேர் பயணித்துள்ளதோடு அவர்களில் ஒருவருக்கு மட்டும் சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அண்மையில் தாக்குதலுக்குள்ளான ஈரானின் ஐரிஸ் டேனா கப்பலுக்கு உரித்தானவை என சந்தேகிக்கப்படும் பொருட்கள் சீனிகம கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளன. காலி கடல் பகுதியை அண்மித்து அமெரிக்காவினால் தாக்கி அளிக்கப்பட்ட ஈரானிய கடற்படை ஐரிஸ் டேனா கப்பலுக்கு உரித்தானவை என சந்தேகிக்கப்படும் பொருட்கள் சீனிகம கடற்கரையில் கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாந்திபுரம் 50 வீட்டு திட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் கடந்த புதன்கிழமை இரவு இடம்பெற்ற திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான பெண்ணொருவர் உள்ளடங்கலாக 4 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களிடமிருந்து திருடப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மற்றும் பெருந்தொகை பணம் ஆகியவற்றையும் மன்னார் போலீசார் மீட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில் மன்னார் சாந்திபுரம் 50 வீட்டு திட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கடந்த புதன்கிழமை 4ஆம் தேதி இரவு பாரிய திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளமை குறித்து குறித்த வீட்டின் உரிமையாளர் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இதன்போது குறித்த வீட்டில் தாலிக்கொடி, சங்கிலி, காப்பு உள்ளடங்கலாக 15 பவுன் தங்க நகைகளும் 4,35,000 ரூபாய் பணமும் காணாமல் போயுள்ளதாக மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். குறித்த முறைப்பாடுகளுக்கு அமைவாக மன்னார் போலீசார் முன்னெடுத்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது பிரதான சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது ஏனைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து திருடப்பட்ட சுமார் 56 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 15 பவுன் தங்க நகைகள் மற்றும் பணம் என்பன முழுமையாக மீட்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அழைப்பில் வந்த ஈரான் கப்பலை இந்தியா நினைத்தால் அங்கு நிறுத்தி வைத்திருக்கலாம். இந்தியாவுக்கு அதற்கான உரிமை இருந்தது. ஆனால் இந்தியா அதனை எமது பக்கம் திருப்பிவிட்டு தப்பித்துக் கொண்டுள்ளது. அதனால் அரசாங்கம் யாரையும் அதிகம் நம்பி செயற்படக்கூடாதென எதிர்க்கட்சி உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலையில் குழம்பிய குட்டையில் மீன்பிடிப்பதற்கு நாங்கள் முயற்சிப்பதில்லை. ஆனால் அரசாங்கம் இன்று எதிர்க்கட்சியில் இருந்திருந்தால் இன்று கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். இந்தியாவுக்கு எதிரான நீங்கள் தெரிவித்த விடயங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சபையில் இருக்கும் அதிகமானவர்கள் இந்தியாவுக்கு எதிராக கதைக்க மாட்டார்கள். ஆனால் நான் அப்படியல்ல. கடற்படை பயிற்சி முகாம் எமது நாட்டில் நடத்தப்படவில்லை. கடந்த மாதம் 18ஆம் தேதி இந்திய விசாகப்பட்டினத்திலேயே இடம்பெற்றது. ஆனால் ஈரான் கப்பல் தாக்கப்பட்ட விடயத்தில் இந்தியா லாவகமாக எமது நாட்டிற்கு அதனை திசை திருப்பி இருக்கிறது. இந்தியாவுடன் உங்களது ஜனாதிபதிக்கு தோள்மேல் கை போட்டுக் கொண்டு இருக்க சொல்லுங்கள். ஆனால் முதுகில் குத்தும் வரை அது தெரியாமல் இருக்கும். ஈரானின் 2வது கப்பலை இந்தியா எடுப்பதாக நீங்கள் இந்த சபையில் தெரிவித்து வந்தீர்கள். ஆனால் 2வது கப்பலையும் இந்தியா எம்மிடம் தள்ளிவிட்டார்கள். இந்தியா என்பது எம்மை போன்று சிறிய நாடு அல்ல. உலகில் இருக்கும் பலம் பொருந்திய நாடுகளில் ஒன்று. அப்படியான நாடு இந்த விடயத்தில் மௌனம் காத்து பந்தை எமது பக்கம் எறிந்துவிட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்கிறார்கள். என்றாலும் ஈரானின் 2வது கப்பலை பாதுகாத்தமைக்கு நன்றி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மைய தினத்தில் நான் பார்த்தேன், கிளங்கன் வைத்தியசாலையில் ஒரு 23 வயது பெண் ஒருவர் இறந்த பின்னர் மோச்சுவரியில் வைக்கப்பட்டிருக்கின்ற போது அங்கே வேலை செய்த 3 பேர் அந்த இறந்த பெண்ணினுடைய உடலங்கள் மீது பாலியல் சேட்டைகள் செய்திருக்கிறதாகவும் தகாத உறவுக்கு உட்படுத்தி இருக்கிறதாகவும் அவருடைய சகோதரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அண்மைய தினங்களில் நான் அதாவது ஹட்டன்ல இந்த விடயங்கள் நடந்ததாக, இந்த விடயத்தை தான் நான் கிட்டத்தட்ட 1 வருடம் 4 மாதங்களுக்கு முன்னம் சொன்னான். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் இந்திரகுமார் என்பவர் இதே வேலையை தான் செய்கிறார். இறந்த உடல்களோட அவர் இதே வேலையை செய்கிறார் என்று சொன்ன போது அந்த நேரம் GMO என்னை எதிர்த்தது. GMO என்னை எதிர்த்து என்ன செஞ்சது? என்னை வைத்தியசாலையை விட்டு துரத்த வழிகிட்டது. இதே சம்பவம் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் நடக்கின்ற போது, யாழ்ப்பாணத்திலே உடல்கள் வெட்டப்படுகின்ற போது அதை வேணுமென்று தாமதித்து சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து யாழ்ப்பாணம் அனுப்பி 4 நாள் பிரணவன், அது பிரணவன் வைத்தியர் பிரணவனா இருக்கட்டும், வைத்தியர் இந்திரோமாரா இருக்கட்டும், வைத்தியர் மயூரதனா இருக்கட்டும், இறந்த பிணங்களிலும் உழைக்கிறார்கள் என்பதை மனச்சாட்சி இல்லாத ஒரு காரணத்தால என்னுடைய மனம் கேட்காத காரணத்தால் நான் அந்த விடயங்களை கதைத்த போது ஒட்டுமொத்த சமூகத்தையும் நோக்கி நான் வைத்திய சமூகத்தையும் நோக்கி நான் கதைக்கிறேன் என்று இவர்கள் அந்த நேரம் என்னை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றியிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அந்த கிளங்கன் வைத்தியசாலையில் அதே சம்பவம் நடந்திருக்கிறது. சாதாரணமாக சின்ன சின்ன வைத்தியசாலையில் இந்த விடயங்கள் நடக்கிறது. இன்னொரு விடயத்தை சொல்லணும், இந்த அக்கரை பைத்தி வைத்தியசாலையில் எங்களுடைய அதாவது என்னென்னால் எங்களுடைய அன்றகுமார் சாநாயக்க ஜனாதிபதி அவர்களை நான் உண்மையாவே நான் நேசிக்கிறேன். ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய நலிந்த ஜேதிஸ் அவர்கள் அவரை போல அன்றகுமார் சாநாயக்கமார் ஒரு மாபெரும் பொய்யராக மாறி இருக்கிறார் என்றுதான் என்னுடைய கவலை. நான் கேட்ட 27 கேள்விக்கு எங்களுடைய நலிந்த ஜேதிஸ் என்னுடைய ஹிதவதா என்னுடைய நட்பு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தாங்கள் இவர்களுடைய அதாவது அக்கறை வைத்து MS-இல் எந்த குறைபாடுகளும் இல்லை, அவருடைய எந்த விசாரணைகளும் இல்லை, அவரை நாங்கள் வைத்தியசாலை அகற்ற மாட்டோம் என்று சொல்லி அடுத்த நிமிடம் பின்னேறம் மறுபடியும் மாற்றியிருக்கிறார்கள். இப்போது அவருக்கு எதிரான விசாரணைகள் நடந்து 2 மாதங்கள் ஆகிறது. இன்றை வரைக்கும் வைத்தியர் நலிந்த அவர்களால் திருப்பி வைத்தியசாலைக்கு கொண்டு போய் அந்த அக்கரைப்பைத்து ஆதார வைத்தியசாலை வைத்தியரை விடையிலாம இருக்கு. இதுல என்ன கவலை என்றால் இந்த GMOA என்று சொல்லுகின்ற இந்த மிகப்பெரிய மாஃபியாக்கு இந்த நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய அதாவது இந்த போராட்டங்கள் நடத்துகின்ற ஒரு பெரிய போராட்ட குழு. இன்றைக்கு எந்த பாதைகளையும் ரோட்லையுமே எந்த போராட்டங்களையும் நீங்க பார்க்கல ஆயிருந்தால் நீங்க முழு பேரும் உள்ளுக்கல்ல இருக்கிறீங்க. ஆனால் கவலை என்னென்றால் இந்த சின்ன சின்ன விடயங்கள் GMOA போன்ற விடயங்களா இருக்கலாம் அல்லது இந்த மோச்சுவரியில் நடக்கின்ற விடயங்களை கூட ஒரு இன்குவரி ஒன்றை நடத்தி அவர்கள்
அவர்களை தண்டிக்க முடியாத நிலைமையில இந்த அரசாங்கம் இருக்கின்ற போது எங்களுடைய வைத்தியர் நலிந்த அவர்களுக்கு என்னுடைய கவலையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ட்ரம்பை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய 47 வயதான பாகிஸ்தான் பிரஜை நியூயார்க்கின் புரூக்ளின் பெடரல் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஈரானிய புரட்சிகர காவல் படையின் பயிற்சி பெற்ற உளவாளியான இவர் 2020ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட ஈரானிய தளபதி காசிம் சுலைமானியின் மரணத்திற்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளார். தனது விசாரணையின் போது தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முன்னாள் தூதுவர் நிக்கி ஹேலி ஆகியோரை கொலை செய்ய தனக்கு உத்தரவிட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அமெரிக்காவிற்கு வருகை தந்த ஆசிப் மெர்ச்சன்ட் என்ற இந்த நபர் நியூயார்க்கில் வைத்து வாடகைக்கு கொலையாளிகளை அமர்த்த முயன்ற போது கொலையாளிகள் என தவறாக நம்பி அமெரிக்க உளவுத்துறையினரை சந்தித்துள்ளார். இதன் மூலம் அவரது திட்டம் முறியடிக்கப்பட்டு கடந்த ஜூலை மாதம் அவர் நாட்டை விட்டு வெளியேற முயன்ற போது கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் தனது தரப்பு வாதத்தை முன்வைத்த மெர்ச்சன்ட் ஈரானில் உள்ள தனது உறவினர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே இதற்கு சம்மதித்ததாகவும் எவரேனும் கொல்லப்படுவதற்கு முன்னரே தாம் கைது செய்யப்படுவோம் என்று எதிர்பார்த்து அமெரிக்க அரசுடன் ஒத்துழைக்க திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். குறித்த நபருக்கு எல்லை தாண்டிய பயங்கரவாத முயற்சி மற்றும் கொலைக்கான சதி ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றவாளியாக அறிவித்ததுடன் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி பகுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் உளவு இயந்திரத்தை செலுத்தி வந்த சாரதி என அறியப்பட்டுள்ளார். அத்துடன் அம்பாறை மாவட்டம் நவகம்புர உதயபுர பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவருக்கு வலிப்பு நோய் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலத்தின் முகப்பகுதி சிறிது சேதமடைந்த நிலையில் காணப்பட்டதாகவும் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மீது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. கையூட்டல் சட்டத்தின் பிரிவு 70 கீழ் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு தேவையற்ற நன்மையை அளிக்கும் வகையில் கொள்முதல் நடவடிக்கைகள் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு ஜெயக்கொடி லங்காவுர நிறுவனத்தின் கொள்முதல் மேலாளராக பணியாற்றிய போதே இவ்விடயம் இடம்பெற்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் கிடங்கு வளாகத்திற்குள் கம்பளம் நிறுவுவதற்கான ஒப்பந்தத்தை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கியதன் மூலம் அரசுக்கு 88,59,708 ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் ராணுவ சூழ்நிலை காரணமாக இன்று இரவு 11:59 மணி வரை பல விமானங்களை நிறுத்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது. கட்டுநாயக்கவிலிருந்து துபாய், ரியாத், தோஹா மற்றும் தம்மம் செல்லும் பல விமானங்களும் இதில் அடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்கள் விமானங்களின் நிலை குறித்த புதுப்பிக்கப்பட்ட தகவல்களுக்கு திரையில் காட்டப்படும் இந்த இணையதளத்தை பார்க்கலாம் எனவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. அஸ்பெஸ்ம திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த நன்மைகளை பெறுவோர் மற்றும் பெறாதோர் என அனைவரினதும் தகவல்களை புதுப்பிக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 2002ஆம் ஆண்டின் 24ஆம் இலக்க நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் 23ஆம் பிரிவின் பிரகாரம் நலன்புரி நன்மைகள் பெறும் நபர்களின் பெயர் பட்டியலை வருடாந்தம் புதுப்பிப்பது கட்டாயமாகும் என்பதால் இப்பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மார்ச் மாதம் 28ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளன என்றும் கூறப்படுகிறது. கணக்கெடுப்பு உத்தியோகத்தர் வீட்டுக்கு வரும்போது தேவையான ஆவணங்களை சரிபார்ப்பதற்காக தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் அதன்படி குடும்பத்தில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து உறுப்பினர்களினதும் தேசிய அடையாள அட்டைகள், கடந்த 3 மாதங்களுக்கான மின்சார பட்டியல்கள், காணி உரிமையை உறுதிப்படுத்தும் உறுதிப்பத்திரங்கள், வாகன உரிமை பத்திரங்கள் இருப்பின் அவையும் மருத்துவ சான்றிதழ்கள் போன்ற ஆவணங்களை உத்தியோகத்தரிடம் சமர்ப்பிக்க தயாராக வைத்திருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் முதியோர் கொடுப்பனவு, ஊனமுற்றோர் கொடுப்பனவு மற்றும் சிறுநீரக நோயாளர் உதவித்தொகை கோரி விண்ணப்பித்தவர்களின் தகவல்களும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ளடக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எவரேனும் தவறான தகவல்களை வழங்கினால் நலன்புரி சட்டத்தின் 20வது பிரிவின் கீழ் அது தண்டனைக்குரிய சட்டமாகும். அத்தகைய சந்தர்ப்பத்தில் நீதவான் முன்னிலையில் குற்றவாளியாக காணப்படும் ஒருவருக்கு 5,000 ரூபாவுக்கு மிகாத அபராதம் அல்லது ஓராண்டு கால சிறை தண்டனை அல்லது இவ்விரண்டு தண்டனைகளையும் விதிக்க அதிகாரம் உள்ளதாக அச்சபை தெரிவித்துள்ளது. இன்று வளைகுடா யுத்தம் தொடர்பிலே இங்கே பலர் பேசுவதை நான் அவதானித்தேன். வளைகுடாவிலே யுத்தம் நடைபெறுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா யுத்தம் புரிகிறது, இஸ்ரேல் யுத்தம் புரிகிறது, ஈரான் பல அரபு நாடுகள் மீது யுத்தம் புரிகிறது. இவையெல்லாம் இன்று நடந்து கொண்டே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இதேதான் 2009ஆம் ஆண்டு இறுதியிலே முள்ளிவாய்க்காலில் மனிதாபிமானத்துக்கான போர் என்ற பெயரில் கிட்டத்தட்ட 1,46,000க்கு மேற்பட்ட மக்கள் மிக கொடூரமாக காணாமலாக்கப்பட்டு
கொல்லப்பட்டும் கொலையும் செய்யப்பட்டார்கள். இதனை நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் மறைந்த பேராயர் ராஜப்பு யோசப் அவர்கள் ஆதாரங்களோடு சொல்லியிருந்தார். அதே போல 2006ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வாகரையிலே கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இவற்றுக்கான நீதி இந்த நாட்டிலே கிடைக்கவில்லை. மனிதாபிமானத்துக்கான யுத்தம் என்ற பெயரில் 22 நாடுகள் இந்த நாட்டிலே யுத்தத்தை நடத்திய பொழுது, விமான தாக்குதல்களை நடத்திய பொழுது, மல்டிபரல் குண்டுகளை வைத்து தாக்குதலை நடத்திய பொழுது இந்த உலகத்தில் யாரும் எங்களுக்காக பேசவில்லை, எங்களுக்காக யாரும் குரல் கொடுக்கவில்லை. ஆகவே மனிதாபிமான யுத்தம் என்றால் இப்பொழுது உலகத்தினுடைய ஒழுங்கை தீர்மானிப்பதற்கான, ஒழுங்குபடுத்துவதற்கான தலைவராக அமெரிக்கா தன்னை அடையாளப்படுத்துகிறது என்றால் அமெரிக்கா நடத்துகின்ற யுத்தமும் நியாயமானதுதானே? ஏன் நீங்கள் அந்த யுத்தத்தை பிழையாக பார்க்கிறீர்கள்? அப்படி என்றால் இந்த நாட்டிலே நடந்த இழப்புகளுக்கு ஏன் இந்த நாட்டிலே இன்னும் ஒரு நீதி வழங்கப்படவில்லை, பொறுப்பு கூறப்படவில்லை? இந்த நடந்த மக்களுக்குரிய நீதியை வழங்குவதற்கு உங்களுடைய அரசாங்கம் கேபினட்டிலே, அமைச்சரவையிலே தீர்மானம் எடுத்து அப்படி ஒரு இனப்படுகொலை நடக்கவில்லை, அதனை வெளிநாட்டிலே விசாரிக்க முடியாது என்று தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் இந்த நாட்டினுடைய நியாயம் என்ன, நல்லிணக்கம் என்ன, பொறுப்பு கூறல் என்ன, இந்த நாட்டினுடைய நீதி எவ்வாறு இருக்க போகிறது? ஆகவே உலகத்திலே தனக்கு வந்தால் தான் தலையிடுகின்ற அருமை தெரியும் என்பார்கள். இந்த நாட்டினுடைய நடந்த யுத்தம், இந்த மக்கள் மீது புரியப்பட்ட இரத்த கரைகள் இன்னும் கழுவப்படவில்லை. அந்த மக்கள் இப்பொழுதும் தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உண்மையான போராட்டங்களுக்கான மதிப்பை கூட இந்த அரசு வழங்க தயாரில்லை. பல இடங்களிலே யுத்தத்தை புரிவதற்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற, இன்று என்பிபியாக இருக்கலாம், நீங்கள் ஏவிபியாக இருக்கிற பொழுது பூரண ஆதரவை வழங்கி இருந்தீர்கள். இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலே 40,000 பேர் படைகளுக்கு சேர்க்கப்பட்டார்கள் தமிழர்கள் மீது யுத்தம் புரிவதற்காக. ஆகவே நீங்கள் நீதியை வழங்குவதற்கு தயக்கம் காட்டுகிறீர்கள். இன்று கொண்டு வருகின்ற இந்த அவசரகால சட்டம் கூட நீங்கள் தொடர்ந்தும் ஒரு வன்முறைக்குள் வைத்திருக்க விரும்புகிறீர்கள். குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் சுதந்திர தினத்துக்கு எதிராக, இலங்கையினுடைய சுதந்திர தினம் என்பதை நாங்கள் நினைப்பதற்கு தமிழர்கள் இன்னும் அதற்கான வழியிலே உருவாக்கப்படவில்லை. அந்த சிங்கக்கொடிக்கு கீழே நிற்கக்கூடிய தகுதியை இன்னும் தமிழர்களுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை. அதனை அவர்கள் எதிர்த்தார்கள். அந்த மாணவர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டமும் விசாரணை இப்பொழுது அரசினால் முன்னெடுக்கப்படுகிறது. 2 நிமிஷம் தாங்க, தயவு செய்து எங்களுக்கு நேரம் தாருங்கள். நாங்களும் இந்த பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி, எங்களுக்குரிய நேரம் தரப்படவில்லை. தயவு செய்து எங்களுக்குரிய நேரத்தை தாருங்கள். ஆகவே நான் உங்களிடம் கேட்பது, இன்றும் இளைஞர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இளைஞர்கள் மீது அவர்களுடைய இருப்புகள் கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது. அவர்களுடைய முகநூல்கள் ஆராயப்படுகிறது. அடிக்கடி விசாரணைக்கு அழைக்கிறார்கள். அவர்களுடைய சமூக வலைத்தளங்கள் ஊடாக அவர்கள் விசாரணை என்ற போர்வையிலே நீதிமன்றங்களிலும் அரசினுடைய உளவுத்துறைகளிலும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். உங்களுடைய நாட்டில் இருக்கிற இந்த சட்டம் காட்டுவதற்கு இந்த அவசரகால சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். காரணம், நீங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற இவ்வாறான சட்டங்களை கொண்டு வந்ததன் ஊடாக மக்கள் மீது இந்த கொடூரத்தை புரிகிறீர்கள். ஏற்கனவே நடைபெற்ற கொடூரமான யுத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய உண்மைகளை புரிந்து நீதியை நிலைநாட்டுவதற்கு இலங்கை அரசு தயாரானால் நீங்கள் இவ்வாறு சொல்ல தேவையில்லை. நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் எல்லோரும் கண்ணீர் வடிக்க தேவையில்லை. இந்த நாட்டில் நடந்த அவலங்களுக்கு முதல் பதில் ஈரானிய கப்பலையும் அதன் பணியாளர்களையும் மீட்பதில் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட தலையீட்டை ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டியுள்ளது. இலங்கைக்கான ஐநா நிரந்தர பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரெஞ்ச் தனது எக்ஸ் கணக்கில் 11 இட்டு பாராட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச மரபுகளின் அடிப்படையில் பன்முகத்தன்மைக்கான அதன் உறுதிப்பாட்டை மதித்து பாராபட்சமற்ற தன்மை மற்றும் அமைதிக்கான இலங்கை அரசாங்கத்தின் மனிதாபிமான தலையீட்டை நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம். மேலும் கப்பலையும் அதன் பணியாளர்களையும் மீட்பதில் இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் அதன் சர்வதேச உறுதிப்பாடுகளை நிலைநிறுத்துவதற்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை தெளிவாக பிரதிபலிக்கின்றன என்றும் பாராட்டியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.